காதல். ஆமா, அதெல்லாம் சரி முதலாளி அம்மா. உங்க அக்காவை காட்டிக்க போற மாப்பிள்ளைய நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பார்க்கல. ஏன் அவரை பார்க்கல? அவரு உங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வந்தப்ப உங்களை வீட்டுல இருக்க விடலையா? உங்களுக்கு அவரை பார்க்க கொடுத்து வைக்கல. அந்த அழக பார்க்காம இருக்கிறதே நல்லது. ஏன்? அவர் அழகுக்கு என்ன? அவர் அழகுனா அப்புறம் அழகுங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அம்மா, பார்க்காம ஒருத்தரை பத்தி குறை சொல்றது நியாயம் இல்லைங்கம்மா. நேர்ல தான் பார்க்கல. ஆனா எங்க பெரிய மாமா அவர் போட்டோவை காட்டினாரு. அத பார்த்துதான் சொல்றேன். பெரிய பொதி மூட்டை மாதிரி இருக்கா அந்த ஆளு. ஓசி சாப்பாட ஓவரா சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் இல்ல பயங்கர குண்டா இருக்காரு. பரவாயில்ல, இப்ப எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் என் அக்காவோட தலையெழுத்து. உருவம் தான் ஒத்து வரல. அவரு குணமாவது நல்லா இருக்குமா? உங்க பெரிய மாமா மட்டும்தான் ஏமாத்துவாரா? இப்ப நானும் என் பங்குக்கு ஏமாத்துறேன் பாரு. அம்மா, அவரு பயங்கர கோவக்காரருமா. வாயெல்லாம் பேச மாட்டாருமா, கையால தான் பேசுவாரு. அவர் ரொம்ப மோசமான ஆளுங்கம்மா. அவரை பார்த்தாலே கை காலம் உதற ஆரம்பிச்சிடும். ஒரு அறை விட்டாருனா பல்லெல்லாம் பறந்துருங்கம்மா. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கம்மா, அவருக்கு பொய் பேசினா சுத்தமா பிடிக்காது. அம்மா, இதெல்லாம் நான் சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. அப்புறம் என்னைய பொண்ணு இதே தோட்டத்துல புதைச்சு போட்டுருவாருங்கம்மா. நீங்க வந்து வண்டியில ஏறுங்கம்மா, நம்ம போலாங்கம்மா. போலாம். தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா. என்ன இவ மட்டும் தனியா வரா? ஏ கயல், கயல், என்ன நீ மட்டும் தனியா வர? உங்க அப்பாவை காணோம். அவரு ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டாரு. ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காரா? ச்சே, எங்க போயிருப்பாரு? எங்க வந்ததும் வராததுமா எதுக்கு இவ்வளவு கோவமா கத்துறீங்க? பொண்ணு பண்ண காரியத்துக்கு கோவப்படாம வேற என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்து வரவாரு. என்னங்க என்ன நடந்தது சொல்லாம வயசுக்கு வந்த புள்ளைய அடிக்க கைய ஓங்குறீங்க? போன இடத்துல என் மானத்தையே வாங்கிட்டா. சம்மந்தி விட்டு ஒரு வேலைக்கார கிளவன் அங்கிருந்து ஒரு பூஜாடியை உடைச்சிட்டேன். வேலைக்காரருக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு பழைய தூக்கி இவன் மேல கொடுத்துட்டா. அங்க எதுவும் நான் பேச முடியாம வாய மூடி நிட்டு வரேன். அது இல்லப்பா, அவரை பார்க்க பாவமா இருந்ததா, அதான் நான் அப்படி. பாவப்படுறதுக்கு அவன் என்ன உன் மாமனா இல்ல சித்தப்பனா பெரியப்பனா? போன இடத்துல கம்முன்னு இருந்துட்டு வரணும் தெரியாதாடி உனக்கு? இதுக்குதான் உன்னை எங்கேயுமே அனுப்புறது இல்ல. உன்னை வயசுக்கு வந்த பொண்ணுக்கு கொஞ்சமா பொறுப்பு. விடு. நான் பணம் கேட்டு போன இடத்துல ஆள் இல்லாத கோவத்துல அவளை வந்த உடனே திட்டேன். அதுக்காக நீ அவளை அடிப்பியா? இங்க பாரு கையில, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது, சரியா? உள்ள போ. எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம், அதான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. அது சரிங்க, மாப்பிள்ளை வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? வரதட்சணை பத்தி ஏதாவது பேசினாங்களா? அத பத்தி எல்லாம் இது பெருசா ஒன்னும் பேசல. அதுக்காக நாம செய்ய வேண்டியதை செய்யாம இருக்க முடியுமா? கல்யாண தேதி எதுவும் பார்த்து சொன்னாங்களா? சொன்னாங்க. வர்ற 7ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்னங்க, இன்னும் 7ஆம் தேதிக்கு முழுசா 20 நாள் கூட இல்ல. அப்புறம் எப்படி கல்யாணம்? எப்ப நிச்சயதார்த்தத்தை வைக்கிறது? நம்ம சொந்த பந்தங்களுக்கெல்லாம் எப்படிங்க சொல்லி அனுப்புறது? நான் பாத்துக்கிறேன். எப்படிங்க, எப்படி சமாளிப்பீங்க?
நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் பண்ணிடுறேன். புரியுதா? நீ வீட்டு வேலையை மட்டும் பாரு, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். இவ நம்ம துப்பாக்கிக்கு வேலை கொடுத்துருவா பொறுக்கு. போன தடவையே நமக்கு வர வேண்டிய பேமெண்ட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த முறை அந்த மாதிரி ஆகாம கரெக்டா அந்த டைம்க்கு வசூல் பண்ண பாருங்க. சரிங்க, பண்ணிடுறேன் தம்பி. ஏ சூர்யா, ஆ ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் உட்காரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னண்ணா? டேய், உன் கல்யாண தேதியை அம்மாவும் நானும் பேசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வர 7ஆம் தேதி கல்யாணம், அதுக்கு நாள் நிச்சயதார்த்தம். இவ்வளவு சீக்கிரமாவா? இன்னும் 15 நாள் கூட இல்லையே. இவ்வளவு நெருக்கத்துல நான் எப்படி லீவ் சொல்றதுன்னு தெரியலையே. பொண்ணு வீட்டுக்கு இந்த ஷார்ட் டைம் ஓகேவா? பொண்ணு வீட்டுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்களா? டேய், எல்லாம் அவங்க சம்மதத்தோடு தான் தேதி குறிச்சிருக்கு. நாள் நெருக்கத்தில் இருக்குன்னு நீ கவலைப்படாத. இல்லைண்ணா, இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் வச்சா அவங்களும் பணம் புரட்ட வேண்டாமா? அவங்க இப்ப அவ்வளவு வசதியா இருக்க மாதிரியும் தெரியல. அண்ணா, எனக்கு ஒண்ணு தோணுது. கல்யாண செலவுல பாதி நாமளே ஏத்துக்கலாமா? அதுதான் நியாயமாவும் இருக்கும். என்னண்ணா? மொத்தமா செலவை அவங்க பக்கம் சுமத்திட வேண்டாம். எனக்கும் அந்த மாதிரி பண்றதுல விருப்பம் இல்லை. என்னடா இது புது பழக்கம்? கல்யாண செலவை பொண்ணு வீட்டுக்காரங்க பண்றது தான் நம்ம ஒரு வழக்கம். அவங்கள பார்த்தா அவ்வளவு வசதியா இருக்க மாதிரி தெரியலண்ணே. அதுவும் இல்லாம இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணத்தை வச்சா பணம் புரட்ட கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன். டேய், பொண்ணை பெத்தவங்க இந்த கஷ்டத்தை உணர்ந்திருப்பாங்க. அது தெரியாம ஒன்னும் ஒத்துக்கல. ஒத்துக்கிட்டாங்கன்றதுக்காக நாம உதவி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? நம்ம கிட்ட பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை. அதனால இந்த மாதிரி சமயத்துல ஹெல்ப் பண்றது தப்பு இல்லைல்ல. டேய், உன் சட்டம் ஒழுங்கு இது எல்லாத்தையும் உன் ஸ்டேஷனோட வச்சுக்கோ. இது வீடு. இங்க எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். புரிஞ்சுதா? முடிவு சரியா இருந்தா பரவாயில்ல. அப்படி இல்லைன்ற போது அது சரி பண்றதுக்கு யார் சொன்னா என்ன? இதுல பெரியவங்க சின்னவங்க என்ன இருக்கு? டேய், அப்ப நாங்க எதுவுமே யோசிக்காம ஒரு சைடா முடிவெடுத்தோன்னு சொல்ல வரியா? சூர்யா, நீங்க கிளம்புங்க. ரஞ்சித், சூர்யா சொல்றதும் சரி. இது பாரு, பாதி செலவை நாமளே ஏத்துக்கலாம். நம்ம கிட்ட என்ன பணமா இல்ல, மொத்த செலவையும் கூட நாமளே ஏத்துக்கலாம். இல்லம்மா, சூர்யா, வீட்டு விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். அது சம்பந்தமா நீ ஏதாவது சொல்றதா இருந்தா முதல்ல பக்குவமா சொல்ல கத்துக்கோ. இவன் உன் அண்ணன், அதை நீ மறந்துடாத. இதுவே நீ பேசுறது கடைசியா இருக்கட்டும். சாரிம்மா. அத உன் அண்ணன் கிட்ட சொல்லு. சாரிண்ணா, நான் எல்லாரோட நல்லதுக்காக தான் சொன்னேன். உங்களை எதிர்த்து பேசணும்லாம் எதுவும் இல்லை. சரி சூர்யா, நீ போய் சாப்பிடு. அம்மா, நீங்க? இல்ல, எனக்கு பசி எதுவும் இல்லை. சில விஷயங்களை பார்க்குறப்போ அது என் கண்ணு முன்னாடி நடக்கும்போது எனக்கு சாப்பிடணும்னு தோன்றது கூட இல்லை. எதிர்த்து பேசினது நான் தானம்மா. நான் பண்ண தப்புக்கு நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கணும்? தப்பு பண்ணது யாரா வேணாலும் இருக்கட்டும் சூர்யா. ஆனா உங்க 2 பேரையும் பெத்தவ நான் தானே சூர்யா. நான் இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரிவினையும் வந்துடக்கூடாது. எனக்கு அது மட்டும்தான் முக்கியம். இந்த கமலாவோட பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு
இந்த ஊர் பேசிட்டா அப்புறம் இத்தனை வருஷம் நான் அவங்கள ஒத்துமையா வளர்த்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் சூர்யா. இல்லம்மா வந்து இத பார், நான் சொல்றத மட்டும் நீ செய். எனக்கு பசி எடுக்கிறப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் சாப்பிடு. போ. சரிம்மா. அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா அந்த புது பொண்ணு